வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. பார்வதி தேவி வந்துங்க நிறைய அவதாரங்கள் எடுத்தால் கூட இப்போவும் அந்த அம்மா உக்ர ரூபம் எடுத்து அடங்காமல் இன்னுமே அந்த ஆவேசம் அடங்காமல் இருக்காங்கன்னா அது தில்லையில் இருக்கிற தில்லை காளி தாங்க. அந்த அம்மா ஏற்கனவே அசுரர்களை அழித்து ரொம்ப கோபமான ரூபத்தோடு இருக்கும்போது சிவபெருமான் மேலும் இந்த அம்மா தாங்க கோபம் ஊட்டுற வகையில் ஊர்த்துவ தாண்டவம் அப்படின்னு சொல்கிற தாண்டவத்தை ஆடுறாரு. அப்படின்னா காலை தலை மேலே வச்சு ஆடுறதுங்க. அவருடைய கம்மல் அதாவது குண்டலம் கீழே விழுந்தபோது அவர் அதை காலாலே எடுத்து காதில் மாட்டுறாரு. இந்த மாதிரியான நடனத்தை அம்மாவால் ஆட முடியாதுன்னு இல்லைங்க, அது அவங்க சபையில் ஆட விரும்பலை. அந்த அம்மா 4 பேர் அமர்ந்திருக்கிற சபையில், தேவர்கள் மூவர்கள் எல்லாரும் அமர்ந்திருக்கிற சபையில் அந்த அம்மா அதை மாதிரி ஆட விரும்பாமல் தோற்று போகிறாங்க சிவனிடத்தில். அதனால் அவங்க கோபம் கொண்டு தில்லையில் ஒரு ஓரமாக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அந்த அம்மா கோயில் கொண்டு அமர்ந்திருக்காங்க. ரொம்பவும் உக்ர தேவிங்க. இன்னுமே அந்த அம்மாவுக்கு அபிஷேகம்ன்றது நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணி அதோடு வெள்ளை புடவை தான் அந்த அம்மாவுக்கு சாத்துவாங்க. சாத்திட்டு கண்ணு மட்டும் தாங்க வெளியே தெரியும். மற்ற இடங்கள் எல்லாம் குங்குமத்தை கொட்டி அந்த அம்மாவுக்கு வச்சுருப்பாங்க. கண்ணு மட்டும் வர பக்தர்களை பார்வையிடுற மாதிரி பார்த்து அவங்களுக்கு ஆசி வழங்குறதுக்காக. ரொம்பவும் உக்ரமான தெய்வங்க, பாசமான தெய்வங்க அந்த அம்மா. எப்படின்னா நானுமே ஒரு முறை வேண்டுனேன் அந்த அம்மாவை, அத்தா உன்னை பார்க்கணும் அத்தான்னு. ஒரே வாரத்தில் பார்க்க வச்சுதாங்க அந்த அம்மா. ஒரு டூர் மூலிமா போனேன் நான். அந்த அம்மாவை பார்க்கும்பொழுதுங்க, முன்னாடி போகும்பொழுது பிரம்ம சாமுண்டீஸ்வரியா அந்த அம்மா 4 முகத்தோடு காட்சி அளித்தாலும் அதுக்கப்புறம் அந்த அம்மாவை பார்க்குறது தாங்க அந்த உக்ர ரூபம், தில்லைக்காளி ரூபம். அதாவது அன்பான தெய்வங்க, உக்ர ரூபம் தான் சொல்கிறோம். அந்த அம்மா பார்த்த உடனே கண்ணீர் வந்துடுச்சு எனக்கு. அப்படி ஒரு அத்தா உன்னை நினச்ச உடனே வர வச்சிட்டியே தாயே அப்படி